அனைவருக்கும் வணக்கம். நாம பொதுவா பழங்கால மன்னர்கள பற்றி சேர, சோழ, பாண்டியர்களாகட்டும், பிற்கால மன்னர்களாகட்டும், குறுநில மன்னர்களாகட்டும், அவங்களெல்லாம் பற்றி வரலாற்றில படிச்சாலும், உண்மையிலேயே அவங்களோட உருவம் எப்படி இருந்திருக்கும், அப்படி நாம அறிய முடியாது, காண முடியாது. அதுதான் உண்மை. குறிப்பா நம்ம பாண்டியன் நெடுஞ்செழியன் எப்படி இருந்திருப்பாரு நமக்கு தெரியாது. அதியமான் உண்மையிலேயே அவருக்கு உருவம் எப்படி இருந்திருப்பாரு நமக்கு தெரியாது. சேரன் பெருஞ்சேரலாதன் எப்படி இருந்திருப்பாரு நமக்கு தெரியாது. ஆனா, ஒரே ஒரு ராஜா அரசனோட உருவம் மட்டும் இப்படித்தான் இருந்திருக்கு, உண்மையிலே அவர் இப்படித்தான் இருந்திருந்தாரு அப்படி பார்க்கணும்னா தெரியணும்னா அது ராஜராஜ சோழனோட உருவத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் குறிப்பா ஒரு திரைப்படத்திலிருந்து ராஜராஜ சோழன் இப்படித்தான் இருந்திருப்பாரு, இப்படித்தான் இருந்திருக்காருங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த திரைப்படம் தான் ராஜராஜ சோழன். 1973 ஆண்டுல ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் அந்த ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜ சோழன் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம். அதாவது இப்போ ஒரு 1973 போது இப்போ 2025 ஆச்சு. 52 ஆண்டுகளை கடந்த பிறகும் இப்போ பார்த்தா கூட அந்த திரைப்படம் உண்மையிலே எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளவு சிறந்த திரைப்படம், சிறந்த அருமையான பாடல்கள் நிறைந்த படம் அந்த படம். அந்த திரைப்படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட தோற்றம் எப்படி இருக்கோ உண்மையிலேயே ராஜராஜ சோழன் அப்படித்தான் இருந்திருக்காருங்கிறத நாம அறிய முடியுது. 1930 ஆண்டுல கோவிந்தசாமி அப்படின்னு ஒரு பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போறாரு. அங்க போய் அங்க உள்ள கல்வெட்டுகளை பார்க்குறாரு, சிற்பங்களை பார்க்குறாரு. அவருக்கு ஆச்சரியமா தெரிஞ்சது ஒரு 6 அடி அகலம் மட்டுமே உள்ள ஒரு நீண்ட உலாவிடம் மாதிரி இருந்த அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர். அது ரொம்ப இருளா இருந்திருக்கு. அந்த இடத்துக்குள்ளேயும் போய் பார்த்துருக்காரு. இருளில் டார்ச் லைட்லாம் அடிச்சு பார்த்தா உள்ள பல வகையான ஓவியங்கள், பழங்கால ஓவியங்கள் இருக்கிறத பார்த்துருக்காரு. அவர் பார்க்கும்போது இருந்த ஓவியத்திற்கு உள்ள இன்னொரு ஓவியமும் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர் ஒரு பேராசிரியருங்க முறையில் அதில் உள்ள குறிப்புகள் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டார். அதாவது 1930 அந்த பார்த்த அந்த அந்த ஓவியம், அது தெரிஞ்ச ஓவியம், அதுக்கு உள்ள தெரியக்கூடிய அந்த ஓவியங்கள் எப்படிப்பட்டது, அவர் கண்டதெல்லாம் ஒரு குறிப்பாக எடுத்து அந்த 1933 ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆண்டு மலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆண்டு மலர்ல அவர் அதை அழகான கட்டுரையா எழுதியிருக்காரு. அப்போ அந்த கட்டுரையை எல்லாரும் படிக்கிறாங்க. அது அரசின் கண்ணுக்கும் போகுது. போன உடனே அப்போ இருந்த வெள்ளைக்கார அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை அடுத்த கட்டத்துக்கு அந்த ஆய்வை முன்னெடுத்து செல்லணும்னு வாசப்படுது. அப்போ இவங்களுக்கு முயற்சியிலையும் அந்த ஆங்கிலேய அரசு அதற்காக ஒரு குழுவையே அமைக்கிறது. அப்போ அந்த குழு உள்ள போய் பார்த்தா அந்த நாயக்கர் கால ஓவியம் இருக்கு. பின்னாடி கடைசியில் தெரிஞ்சது நாயக்கர் கால ஓவியம். அந்த நாயக்கர் கால ஓவியத்திற்கு உள்ள பழங்கால சோழர் ஓவியம் எல்லாமே, அதாவது இந்த மூலிகை வண்ணத்தால் தீட்டப்பட்ட ஓவியங்கள் இருக்கிறது. அங்கங்கே கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போதைய ஆங்கில அரசாங்கம் அந்த நாயக்கர் ஓவியங்கள் எல்லாம் அது அழிஞ்சு போயிடாம ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அப்படியே அதை உரிச்சி எடுக்கிறது மாதிரி அதை எடுத்துட்டு உள்ள பார்த்தா உள்ள இருந்து ராஜராஜ சோழன், அவருடைய ஆன்மீக குரு ஓவியம், ராஜராஜ சோழனுடைய மனைவி, இப்படிப்பட்ட பல ஓவியங்கள், அதாவது அந்த பழங்கால மூலிகை வண்ணத்தில் தீட்டப்பட்ட ஓவியங்கள் எல்லாமே தெரிய வருது. எல்லாமே 10ஆம் நூற்றாண்டில் தீட்டப்பட்ட ஓவியம். அதை எல்லாமே குறிப்பெடுத்து வச்சிருக்காங்க. அது அப்போ பரவலாக பேசப்பட்டிருக்கு. அப்போ பல ஆங்கில நாளிதழ்களையும் வந்திருக்கு. உலகம் பூராவுமே ஆங்கில அரசாங்கத்தின் மூலமாக அந்த தகவல் பரிமாறப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து 1973 படம் எடுக்கணும்னுட்டு ஏ.பி. நாகராஜன் அந்த படக்குழு, ராஜராஜ சோழன் படக்குழு சரி, அப்போ உண்மையிலே அவருக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் ராஜராஜ சோழன் முடிவாயிட்டு. அப்போ ராஜராஜ சோழனுக்கு வேடம் எப்படி, அவருக்கு மேக்கப் எப்படி போடுறது, அவருக்கு அணிகலன்கள்லாம் எப்படி போடுறது, அவருக்கு கிரீடம் எப்படி வைக்கிறது, அவருக்கு காதில் உள்ள குண்டலங்கள் மாதிரி சொல்றாங்களே அதெல்லாம் எப்படி போடுறது, கழல் எப்படி அணிவிக்கிறது, இப்படி அவங்க ஒரு குறிப்பு எடுக்கிறதுக்காக அங்கங்கே ராஜராஜ சோழனுக்கு தொடர்பான பல ஆய்வுகள் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. உண்மையான ஓவியம்
தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் குகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உலவிடம், 6 அடி அகலம் மட்டும் உள்ள ஒரு நெடிய பாதை மாதிரி உள்ள இடம். அப்போ அதுக்குள்ளே போய் அந்த உண்மையான ராஜராஜ சோழனுக்கு உருவத்தை நாம் எப்படியாவது வரைஞ்சு கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போ உள்ள போகிற அங்கே அனுமதிக்க மறுக்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் திரைப்பட குழுவினர் எல்லாம் உள்ள அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க ரொம்ப முறையாக அனுமதி கலெக்டர் அங்கங்கே எல்லா இடத்துலையும் கேட்டிருக்காங்க. அனுமதி வாங்கி சரி நீங்கள் கையில் எதுவுமே விளக்குகளோ புகைப்பட கருவியோ எதுவுமே கொண்டு போகக்கூடாது, ஒளிப்பட கருவிகள் எதையுமே நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படின்ன உடனே சரின்ட்டு இவங்க ஒரு காகிதத்தையும் ஒரு பென்சிலையும் கொண்டுட்டு போயிருக்காங்க. உள்ளே போனால் உள்ளே போயிட்டு ஏற்கனவே லைட்டு எதுவுமே அனுமதிக்கல. அதாவது மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு அந்த ஓவியத்தை பார்த்துருக்காங்க. அதை அப்படியே அவர் ஏபி நாகராஜன் ஏற்கனவே ஒரு ஓவியரையும் கூட்டிகிட்டு போயிருந்தார். அந்த ஓவியர் அதை அப்படியே எழுதுறாரு, வரைகிறாரு, வரைஞ்சி அதை அப்படியே கொண்டு வந்துடுறாரு. இப்படி உண்மையிலேயே தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வடிக்கப்பட்ட அந்த வரையப்பட்ட ராஜராஜ சோழனின் ஓவியம் உருவம் எப்படி இருந்ததோ, அதாவது உண்மையான உருவம், அந்த உருவம் தான் ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் வேடம் போட்டிருக்காங்க, ஒப்பனை செய்திருக்காங்க. குறிப்பாக நீங்கள் அந்த நீண்டு இருக்கும், உயரமாக இருக்கும் அந்த கிரீடம். அப்புறம் அந்த சோழர் மன்னர்களுக்கு அந்த 10ஆம் நூற்றாண்டு சோழ மன்னர்கள் எல்லாருக்குமே இந்த தலையில் சிகை இப்படி இருக்கும் பெருமா. இது எல்லாமே அந்த ஓவியத்திலிருந்து எடுக்கப்பட்ட உண்மையான ஓவியத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் தான். ஆக ஆசியாவில் உள்ள பெரும் பகுதிகளை வென்று, அதாவது சோழர் வங்காள பெருங்கடலே அப்போ வங்காள விரிகுடா கடலே அப்போ வங்காள விரிகுடா கிடையாது, சோழர் ஏரின்னு தான் சொல்லுவாங்களாம். ஒரு பெரிய கடலை கூட வங்காள விரிகுடாங்கிற பேர்லாம் பின்னால் வைக்கப்பட்டது. அதுக்கு பேரே சோழர் ஏரி. ஒரு பெரிய கடலையே ஏரி மாதிரி நினைச்சு உலகத்தில் எல்லா இடத்துக்கும் தீவு கூட்டங்கள் எல்லாம் கைப்பற்றி அந்த அளவு மிகப்பெரிய வெற்றிகளை குவிச்ச ராஜராஜ சோழனுடைய உருவம் 1973 வெளிவந்த ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் நடிகர் திலகத்தின் உருவம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இருந்திருக்கிறார் உண்மையிலே அந்த ராஜராஜ சோழன். ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தார், ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தார், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தார். ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தார், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தார். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தார், நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான். அவன் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான், நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான். ஏடு தந்தான்